டார்கெட் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜினுடைய சாப்டர் 1ல பார்ட் 1 பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதோட அடுத்த கண்டினியூஷன் பார்ட் 1 தான், பட் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்ப இத்தனை பார்ட்டா பாக்குறீங்க அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்திருக்கோம். சோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். சோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பார்ட் 1ஐயே சப் டாபிக்கா பிரிச்சு பாக்குறோம். ஏன் 20 மினிட்ஸா கொடுக்குறோம்னா, பொம்மதாரி மாதிரியான ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய மனித மூளை அதை கற்கக்கூடிய திறன் வந்து பெற்றிருக்கும். சோ அதனால இந்த மாதிரியான மெத்தட்ல நம்ம கொடுக்குறோம். சரி, இப்ப போன வீடியோல நம்ம நடத்தின விஷயங்கள்ல இருந்து சில கொஸ்டின் கேட்கிறோம். அதோட ஆன்சர்ஸை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரிங்களா? சோ சூழ்நிலைவாதி என அழைக்கப்பட்டவர் யார்? இது ஒரு கேள்வி 1. கேள்வி நம்பர் 2, உளவியல் நடத்தை அறிவியல் அப்படிங்கிறதனுடைய தொடர்புடையவர் யார்? அடுத்து SOR வாய்ப்பாடு யாரால் வெளியிடப்பட்டது? அடுத்து உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யார்? காரணமின்றி கோபப்படுதல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான அனுபவம்? நனவு அனுபவமா, நனவிலி அனுபவமா? உளப்பகுப்பு கோட்பாடு அப்படின்றது யாருடையது? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். புலனுகர்வுகளை அளவிடக்கூடிய முறையை ஆராய்ந்து வெபர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா விதியை வெளியிடுறாரு. சோ இங்க என்னன்னா, புலன் நுகர்வுகளை அளவிடக்கூடிய, அதாவது புலன் நுகர்வுகள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் எப்படி EH வெபரோ, அதே மாதிரி புலன் நுகர்வுகளை அளவிடக்கூடிய முறையை ஆராய்ந்து அதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வெபர். அடுத்து GT ஃபெச்னர் அப்படின்றவர் ஒண்ணு பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, உள இயற்பியல் அப்படின்னு ஒரு நூலை இயற்றினாரு. இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். உள இயற்பியல் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். உள இயற்பியல் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். GT ஃபெச்னர். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வெபர் இருக்கார்ல, யாரு புல நுகர்வுகளை அளவிடக்கூடிய மெத்தட் ஆராயிறார்ல வெபர், அவருடைய ஆய்வை வந்து செம்மைப்படுத்தி புறத்தூண்டல்களுக்கும் புலனுணர்ச்சிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியிட்டவர் தான் யார் அப்படின்னா GT ஃபெச்னர். இவர் வெளியிட்ட நூல் தான் என்னது? உள இயற்பியல். சோ இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இந்த வில்லியம் முண்ட் நம்ம பார்த்திருப்போம். எங்க பார்த்திருப்போம்? லேப் ஃபர்ஸ்ட் அமைச்சாருன்னு பார்த்திருப்போமா? சரி, அப்ப வில்லியம் முண்ட் மற்றும் ஜெர்மன் லிப்சிக் முதல் உளவியல் ஆய்வகம். சரிங்களா? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இவர் தான் முதல்ல லேப வந்து உண்டாக்கி இருப்பாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா கவனம், நினைவில் இருத்தல், தொடர்பு படுத்துதல், எழுச்சி இதெல்லாத்தையும் பத்தி ஆராய்ஞ்சிருப்பாரு. உளவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்வியும் உங்களுக்கான கேள்வி. அடுத்து பாருங்க, RB கேட்டல் அப்படின்றவரு புள்ளியியல் அடிப்படையில தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார் அப்படின்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யாரு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா சொன்னவர் RB கேட்டல். சரிங்களா? அதுக்கப்புறமா அத வந்து சோதனை மூலமா வந்து செஞ்சு பார்த்தவர் யார் அப்படின்னா சர் பிரான்சிஸ். சர் பிரான்சிஸ் என்ன பண்றாரு? தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் மூலம் சோதனை, அதாவது உளவியல் சோதனை மூலமா கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இந்த நாளையும் பாருங்களேன், உணர்வுணர்வுகள் அளவிடக்கூடிய முறைகளை விதியை உருவாக்குனது வெபர். அந்த விதியை வந்து அந்த ஆய்வை வந்து பயன்படுத்தி புலனுணர்ச்சிகளுக்கும் புறத்தூண்டல்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விளக்குனவர் இந்த GT ஃபெச்னர். இவர் எழுதின நூல் தான் என்னது? உள இயற்பியல். அதே மாதிரி முண்ட் என்ன பண்றாரு? ஒரு லேப உருவாக்கி அதுல ஆய்வகம், கவனம், நினைவில் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை ஆராயிறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் லிங்க் ஆகுறாங்க. எப்படி லிங்க் ஆகுறாங்க? புள்ளியியல் அடிப்படையில தனிநபர்களுக்கான வேறுபாடுகள் அளவிட்டவர் கேட்டல். அந்த வேறுபாடுகளை உளவியல் சோதனைகள் மூலமாக அளவிட்டவர். என்ன உளவியல் சோதனை? பார்வை திறன், கற்றல், இந்த மாதிரியான அந்த உளவியல் சோதனை மூலமாக அளவிட்டவர் யாரு? பிரான்சிஸ் கால்டன். அப்ப அந்த விதியை உருவாக்குறது ஒரு ஆள், அந்த விதியை சோதனை செஞ்சு அதை டெவலப் பண்றது இன்னொரு ஆள். அடுத்து பாருங்க, பியாஜேயினுடைய கோட்பாடு வந்து அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. ஆல்பர்ட் நே யார் அப்படின்னா நுண்ணறிவு சோதனைகளை வந்து கண்டுபிடிச்சவர். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தைனே கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. அடுத்து வெஸ்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் சில குறிகாட்டிகளை கொண்டு மேற்கொள்றாங்க. கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அந்த மாதிரி இந்த நுண்ணறிவு அப்படிங்கறத சில விஷயங்களை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன? பார்வை திறன், ஒருத்தர் கற்றல்ல எவ்வளவு நேரம் கவனமா இருக்காரு, அவருடைய கவனத்திறன் வந்து எவ்வளவு நேரம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அந்த அளவுகோலை வந்து மேற்கொள்றாங்க. இந்த உளவியல் முறைகள்ல நிறைய மெத்தடை கையாளுறாங்க. முதல்ல அவங்க கையாளக்கூடியது என்ன அப்படின்னா அகநோக்கு முறை.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்க. அப்ப அகம்னானது உள்ள இருக்கக்கூடியது. தனது அனுபவங்களை தாமே உள்நோக்கி பாக்குறது, விவரிக்கிறது, பகுப்பாய்வு செய்யறதா என்னது அப்படின்னா அகநோக்கு முறை. திருடிட்டோம், குறுகுறுன்னு மனசு உறுத்துது, சோ அதை உள்நோக்கி பார்க்கிறது. நம்மளுடைய உள்ளம் வந்து அந்த ஒரு தவறுக்கு வந்து அந்த மனம் வருந்துருது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுது. அப்ப அது எதனால அப்படின்னா நம்ம உணர்றோம். அகநோக்கு முறை தகவல்களை பெறுவதற்கான சிறப்பான முறை இதுதான். மிகவும் பண்டைய முறை. இதுல மனம்தான் இது ஆய்வுக்களம். மனசாட்சி உறுத்துதான் கேக்குறாங்கல்ல, மனம்தான் ஆய்வுக்களம். இந்த அகநோக்கு முறையை கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம லேப் போட்ட உண்டு தான். யாரு? லேப் போட்ட உண்டு. அகநோக்கு முறையை கூறியவர் வில்லியம் உண்டு. சரிங்களா? அடுத்து, மனச்செயல்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருவர் அகக்காட்சி மூலமா தெரிவிக்கிறார். அது யாரு? E.R. டிச்னர். ஒருத்தர் அகக்காட்சி மூலமா தெரிவிக்கிறார். சரிங்களா? இங்க இருந்த ஃபெச்னர் யாரு? ஃபெச்னர் உள இயற்பியல்ன்ற நூலை எழுதியிருப்பாரு. வெபரோட ஆய்வுகளை செம்மைப்படுத்தியவர் ஃபெச்னர். இங்க இருக்கிற டிச்னர் யாரு? மனசெயல்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருவர் அகக்காட்சி மூலமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் E.R. டிச்னர். அவர் செய்யறதுக்கு பேரு அகநோக்கு முறை. இந்த மெத்தடுக்கு பேரு அகநோக்கு முறை. சரிங்களா? இது என்னன்னா நம்மளே வந்து உத்து பார்த்து சொல்றது. நீ செய்யறது தப்பு, நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கறது. நம்ம ஒரு படத்துல விக்ரம் சொல்லுவாரு, சரி ஜெயம் ரவி சொல்லுவார்ல, உள்ள ஒருத்தர் இருக்கான் அவனை கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மெத்தட் தான் அந்த அகநோக்கு முறை. அவன் என்ன சொல்றானோ அதுபடி செய்யறது அகநோக்கு முறை. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருத்தர் அகக்காட்சி மூலமா தெரிவிக்கிறாருன்னா அது யார்? E.R. டிச்னர். இந்த டிச்னரை நீங்க வந்து ஜெயம் ரவியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மன செயல்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருத்தர் அகக்காட்சி மூலமா தெரிவிக்கிறார். உள்ள ஒருத்தர் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்து அவ ஏதோ பேசுற மாதிரியே கேட்டு வந்து சொல்லுவாரு. சரிங்களா? அடுத்து, புறநோக்கு முறை. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா உற்றுநோக்கல் முறை அப்படின்னு பேரு. பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்தறிதல் உற்று நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்களோட இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் இந்த மெத்தடை பயன்படுத்துறாரு. உற்றுநோக்கல் முறை, அப்சர்வேஷன் மெத்தட். என்ன அப்சர்வேஷன்? நம்மளே கண்டுகிட்டோம்னா அது அகநோக்கு. மத்தவங்களையே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அது புறநோக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம மேக்சிமம் அகநோக்கே பண்ண மாட்டோம். புறநோக்கு, புறம் பேசுதல், புறம் தான் பண்றோம். பிறரோட நடத்தையே கூர்ந்து கவனிக்கிறது, அது நமக்கு கைவந்த கலை. அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிக்கிறதா நமக்கு கைவந்த கலை. அதுக்கு பேரு தான் உற்றுநோக்கல். மாணவர்களினுடைய இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் பயன்படுத்த. ஆசிரியர் இதை எந்த மெத்தட்ல பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், அவனுடைய இயல்புகள் என்னென்ன, அவனுக்கான அந்த ரெக்கார்டை ரெடி பண்றதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் அந்த புறநோக்கு முறை அல்லது உற்றுநோக்கல் முறை. இன்னொரு பேர் என்னன்னு கூட கேட்கலாம். உற்றுநோக்கல் முறையை பயன்படுத்துறப்ப 4 விதமான செயல்நிலைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு? 8 மணி நேரம் தான் ஸ்கூல்ல இருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா புலன்காட்சி. அவர் பாக்குறத வச்சு அவனோட நடத்தையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. அடுத்து, அந்த நடத்தையெல்லாம் குறிச்சுக்கிறாரு. புறவய தன்மையோடு இருப்பதற்கு குறியீடு பட்டியல். கரெக்டா நேரம் தவறாமையே கடைபிடிக்கிறானா? ஒரு டிக். நல்ல சீருடை அணிகிறது, வீட்டு பாடம் ஒழுங்கா செய்யறது, பிறரிடம் ஒழுங்கா நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு டிக். நடத்தையை குறித்துக் கொள்ளுது. சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்தாராய்க, அதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்றாரு. பொது உண்மைகளை அதுல இருந்து கண்டுபிடிக்கிறாரு. பங்கேற்கும் மற்றும் பங்கேற்கா உற்றுநோக்கல் அப்படின்னா, அவனை அதுல பங்கேற்க செய்வது பங்கேற்கும் உற்றுநோக்கல். இல்ல நானே பார்த்து கண்டுபிடிச்சேன்னா பங்கேற்கா உற்றுநோக்கல். இயற்கையான செயற்கையான உற்றுநோக்கல். சரிங்களா? திட்டமிடப்பட்ட எதாச்சியாக நிகழ்ந்த உற்றுநோக்கல் முறை. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல வேணா அந்த காசை போட்டு போவாங்க, அதை நம்ம எடுக்கிறோமா இல்லையா, அது வந்து செயற்கையா நம்மள டெஸ்ட் பண்றது. இயற்கையாகவே அது கீழே கிடக்கும் போது நம்மளே எடுத்துட்டு போய் உண்டியல போடுறோம்ல, அது இயற்கையானது. சரிங்களா? எதாச்சியாக நிகழ்ந்த உற்றுநோக்கல். அப்ப அப்சர்வேஷன் பண்ணி டீச்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடுக்கு பேரு தான் என்னது? இந்த உற்றுநோக்கல் முறை அல்லது புறநோக்கு முறை. இத ஒரு 4 ஸ்டேஜ்ல பண்றாங்க. மாணவர்களினுடைய இயல்புகளை அறிவதற்கும் திரள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் இந்த மெத்தட ஆசிரியர் பயன்படுத்துறாரு. அடுத்தது என்னன்னா லேப் மெத்தட், பரிசோதனை முறை, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். என்னங்க திடீர்னு இதுல போய் என்னங்க எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண முடியும்னா பண்ணிருக்காங்க. பரிசோதனை என்பது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா ஒரு கருதுகோளை சரிபார்க்கிறது. நம்ம எல்லாம் வந்து சயின்ஸ்ல செஞ்சிருப்போம். எப்படி பினாப்தலின் எப்படி சொல்றது, நீல நிற இளஞ்சி லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா நம்ம படிச்சதோட விடுறோமா? நம்ம லேப்ல போய் அதை என்ன செய்யறோம்? செஞ்சு பாக்குறோம். ஆமா இவன் சொன்னது உண்மைதான். வரலன்னா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம். சரிங்களா? சோ அதுக்கு பேரு தான் பரிசோதனை மெத்தட். அவன் சொன்ன கருதுகோளை நம்ம சரி பார்க்கிறது. இவன் திருட மாட்டேன்னு டீச்சர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதுதான் இது. அப்ப முதல்ல 1879 ஜெர்மன்ல இருக்கக்கூடிய லீப்சிக் நகர்ல தான் உளவியல் ஆய்வு கூடம் ஒண்ணு நிறுவுறாரு. யாரு? நம்ம உண்டு. எங்க நிறுவுறாரு? ஜெர்மனோட லீப்சிக் நகர்ல. சரிங்களா? லீப்சிக் நகர்ல. கவனச்சிதைவு தனித்த மாறி அப்படின்னும் வேலைத்திறன் சார்பு மாறி அப்படின்னு சொல்றாரு.
கவன சிதைவு இருக்குல்ல, அது தனித்த மாதிரி, அது மாறும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கும். இவ்வளவு நேரத்துல கவனம் சிதைறது. ஆனா ஒருத்தருடைய வேலை செய்யக்கூடிய திறன் அப்படின்றது சார்பு மாறி அப்படின்னு சொல்றாரு. சரியா? இவ்வளவு நேரம் அவங்க வேலை செய்யறாங்க, இத்தனை பேர் இருந்தா ஒழுங்கா. சிலர்லாம் சொல்லுவோம், எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் எடுத்துட்டா நம்ம பண்ணிடுவோம். இது வேலை திறன் சார்பு மாறி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாழ்க்கை துணுக்கு முறை. மாணவரினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியினுடைய செய்தி தொகுப்பு தான் என்னது, செய்தி குறிப்பு தான் என்னது அப்படின்னா வாழ்க்கை துணுக்கு. பத்திரிகை துணுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி மாணவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியினுடைய செய்தி குறிப்பு. எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு ஒரு துன்புறுத்தல்கள் நிகழ்ந்ததை பார்த்திருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த வகுப்பறையில உட்கார்றதுக்கு பயப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எங்கேயோ ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவங்களுடைய மனதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ மாணவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியினுடைய செய்தி குறிப்பு தான் அந்த வாழ்க்கை திருக்குமுறை. இதுல மாணவர் ஆளுமை, தேவை, உணர்ச்சி, அவனோட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே ஆசிரியர் என்ன செய்யறாரு, அதுக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுறதுக்கு உதவுறதா இந்த வாழ்க்கை துணுக்கு முறை. அவனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அவனுக்கான தேவை என்ன, அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, அவனுக்கு எந்த விஷயங்கள்ல உணர்ச்சி வருது, எதுல ரொம்ப அவன் கோவப்படுறான், அவனோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வாழ்க்கை துணுக்கு முறை. அடுத்து ஃபீல்டு ஸ்டடி மெத்தட், கள ஆய்வு முறை. ஒரு நிகழ்ச்சியை அது நிகழக்கூடிய இயற்கையான சூழ்நிலையில உற்று நோக்கி ஆராய்றதுதான் கள ஆராய்ச்சி முறை. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், டிவில உட்காந்து கிரிக்கெட் பாக்குறோம், அங்க ஸ்டேடியம்கே போய் பண்றாங்கல்ல, அவங்க கள ஆய்வு முறை. மாட்டு சண்டையை போய் அவனுக்குள்ள பக்கத்துல நின்று பார்க்க முடியுமா, போட்டு தெளிரும். சோ அப்ப அதுலதான் நம்ம சொல்லுவாங்க, யானை போற குன்றேறி யானை போர் கன்றற்றால், குன்று பயமே பிரச்சனை கிடையாது, அது கள ஆய்வு மெத்தட் கிடையாது, களத்துல இருந்தாலும் சேஃபா இருக்கிறது. சோ இது அந்த இயற்கையான சூழ்நிலையில ஆராய்றதுக்கு பேர் கள ஆராய்ச்சி முறை. சமூக உளவியல்லையும் இந்த மெத்தட் பயன்படுது. ஒருத்தனை அந்தந்த காட்டுக்குள்ள விட்டாதான் அவனோட இயல்பான தன்மை அப்படிங்கிறது தெரியும். அவன் ஊருக்குள்ள அவன் ராஜான்றது அந்த தன்மை அங்கதான் வெளிப்படும். வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பானுங்க, அவங்க வீட்டுக்குள்ள போனாதான் ஒரிஜினல் என்னன்றது தெரியும். சோ கள ஆய்வு பண்றது. ஒரு தொழிற்சாலையில் உருவான வேலை நிறுத்தத்தை அங்க போய் உச்சி நோக்கி ஆராயறதுக்கு பேர் தான் கள ஆய்வு. கள ஆராய்ச்சியில வினா வரிசைகள், தர அளவுகள், குறியீட்டு பட்டியல்கள், இதெல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அடுத்து வளர்ச்சி ஆய்வு முறை. ஒருத்தன் குழந்தை பருவம் தொடங்கி ஒரு முதிர்ச்சி அடைய அவனுடைய பண்புகளும் நடத்தை கோலங்களும் எப்படி வளர்ச்சி அடையுது, எந்த விதங்கள்ல மாறுபடுது அப்படின்றத அறிகிறதா என்னது அப்படின்னா வளர்ச்சி ஆய்வு முறை. இப்ப ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்களுடைய குரல் வலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களால அவங்களுடைய குரலை என்ன செய்யும் அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறுபடும். சோ அதெல்லாம் என்னதுன்னா அவருடைய வளர்ச்சி, முதிர்ச்சி அடைய அவருடைய பண்புகள்ல எப்படி மாறுது. நல்லா கலகலகலன்னு பேசிட்டு இருந்த பிள்ளை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அப்படியே அமைதியாயிரும். சரிங்களா? சோ இந்த வளர்ச்சி முறையை 2 டைப்பா பிரிக்கிறாங்க, நீல ஆய்வு, குறுக்கு ஆய்வு. அதாவது நீல ஆய்வு முறை அப்படின்னு என்னன்னா, ஒரே வளர்ச்சி படியில இருக்கக்கூடிய பல குழந்தைகளை, இப்ப உதாரணமா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பிள்ளை, இங்க ஒரு 40 பிள்ளை இருக்கு, இங்க ஒரு 40 பிள்ளை இருக்கு, இத பல வருஷமா உற்று நோக்குறதுக்கு பேரு நீல ஆய்வு முறை. ஆனா பல வருஷமா அந்த பிள்ளை 3 உட்கார்ந்து இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ஆராய்ச்சியில 350 குழந்தைகள் 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியா ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சியால உற்று நோக்கப்படுறாங்க. அதுல 3500 குழந்தைகள் 12 ஆண்டுகள் பல்வேறு உடற்பண்புகள்ல மதிப்பிடப்படுது. பியாஜேயோட ஆராய்ச்சியும் இது மாதிரிதான். சரியா? சோ அதாவது பல வளர்ச்சி நிலைகள்ல இருக்கக்கூடியவங்களை நடத்தையை கவனிச்சு ஒப்பு நோக்குறதுக்கு பேரு குறுக்கு ஆய்வு முறை அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எப்படி சொல்றாங்க, இப்ப 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பிராடா 12 வருஷம் அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு நீல ஆய்வு முறை. ரொம்ப வருஷமா ஒருத்தரோட கேரக்டர், ஒரு ஆயுள் தண்டனை கைதி 17 ஆண்டுகளா, சோ அவரை அந்த 17 வருஷமும் உற்று நோக்கி கண்டுபிடிக்கிறது நீல ஆய்வு முறைன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி குறுக்கு ஆய்வு முறை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அவங்களுடைய உடல் உள பண்புகளை மதிப்பிடுறாங்க. பல்வேறு வளர்ச்சி நிலைகள்ல இருக்கக்கூடியவங்க, இப்ப உதாரணமா இங்க 3/4 போட்டோம். இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல 1ல இருந்து 8ஆம் கிளாஸ் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. சரியா? இவங்க பல்வேறு வளர்ச்சி நிலைகள்ல இருப்பாங்க. இது குழந்தை, இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. சோ இந்த வளர்ச்சி நிலைகள்ல இருக்கக்கூடியவங்களோட நடத்தையை கண்காணிச்சு உற்று நோக்குறது. இவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான்னு சொல்லி அந்த பல்வேறு வளர்ச்சி நிலைகளை ஒப்பிட்டு நோக்குறதுக்கு பேரு குறுக்கு கவனித்தல், அதாவது குறுக்கு ஆய்வு. சரிங்களா? சோ எடுத்துக்காட்டு, ஷர்லி லான் ஆல்ஸ்டைன் போன்றோர் குழந்தைகளது விளையாட்டு பற்றிய ஆய்வுகள் குறிப்பிடத்தக்கது. உதாரணமா அந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளை ஒரு மாதிரியான விளையாட்டை விளையாடும், 8ஆம் கிளாஸ் பிள்ளை ஒரு மாதிரியான விளையாட்டை விளையாடும். சரிங்களா? அடுத்து கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. தனியுலகு முறை அல்லது மருத்துவ முறை அல்லது நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை, இதெல்லாம் வேற வேற பெயர்கள். தனிநபரினுடைய பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட ஆய்வு செய்து தீர்வினை பரிந்துரைக்கிறதா தனிநபர் ஆய்வு. நிறைய குழந்தைகள் என்ன கூட்டு போவாங்க, அந்த கவுன்சிலிங் எல்லாம் கூட்டு போவாங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு வரணும்னாலே பயப்படும். ஏன் பயப்படுது,
ஏன் படிக்க மாட்டேது, ஏன் ஹோம்ஒர்க் நான் மட்டும் அதுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மாணவனுக்கோ அல்லது மாணவிக்கோ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இந்த தனி உலகு முறை. சரிங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வினாவரிசை முறை. வினாவரிசை முறை உளவியல் வினாக்கள்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் இல்லைன்னு அறுதிட்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்ல முடியாத வினாக்கள். ஆமா இல்ல அப்படின்னு எதையுமே பிக்சேஷனா சொல்ல முடியாத வினாக்கள். தனிநபரினுடைய மனப்பாங்கு ஆகியவற்றை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது மாறுபடும். ஆமா இல்லன்னா சொல்ல முடியும். இவன் நல்லவனா ஆமா இல்லன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி இவன் நல்லா பாடுவானான்னு கேட்ட சொல்ல முடியாது. அவங்களோட தனிப்பட்ட மனப்பாங்கு, அந்த தனிநபருடைய மனப்பாங்கை பொறுத்தது. இத்தகைய முறைதான் வினாவரிசை முறைன்னு சொல்லுவாங்க. இப்ப திடீர்னு ஒரு கவுன்சிலர் ஒரு டீச்சரை கேட்கிற, இந்த பையன் பாடுவானா, இந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னா அது அவனுடைய தனிப்பட்ட மனப்பாங்கை வச்சு ஒரு டீச்சர் சொல்றது. சரியா? இதன் மூலமாக ஆளுமை, மனப்பான்மை, நுண்ணறிவு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இவன் வேகமா கணக்கு போடுவான், இவன் கணக்கு ஸ்லோவா போடுவான், ஆனா இங்கிலீஷ் நல்லா எழுதுவான். இப்படி எல்லாம் டீச்சர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் இந்த வினாவரிசை முறை. அடுத்து வேற்றுமை முறை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆராயப்படக்கூடிய பிரச்சனைகள்ல நமது குறுக்கீடு இன்றி இயற்கையாகவே காணப்படக்கூடிய ரெண்டு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி ஒரு முடிவு எடுக்கிறது. இவன் இங்கிலீஷ் நல்லா படிப்பான், தமிழ் நல்லா படிப்பான், இவன் எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிப்பான், ஆனா இவனுக்கு எந்த டேலண்ட் கிடையாது. இந்த மாதிரி வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது. யார ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து சில முக்கிய குறிப்புகள் இதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அகநோக்கு முறை அப்படிங்கிறத தற்சோதனை முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகநோக்கு முறையை பிரபலமாக்குனவர் தான் யாரு? இபி டிச்னர். அகநோக்கு முறை முதல்ல யார் சொன்னது? அகநோக்கு முறை சொன்னது யாரு? வில்லியம் வுட். அந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒருத்தர் அகக்காட்சி மூலமா தெரிவிக்கிறார் அப்படின்னா அதான் இஆர் டிச்னர். இஆர் டிச்னர். நான் தான் சொல்லியிருக்கேன், ஜெயம் ரவியை டிச்னருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநோக்கு முறையை பிரபலமாக்கியவர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ கிரேக்க நாட்டு தத்துவம் இதை சாக்ரட்டிஸ் கூறிய உன்னையே நீ அறிவாய் அப்படின்ற கூற்று அகநோக்கு முறையை குறிக்கிறது. பாம்பின் கால் பாம்பறியும் சொல்றாங்களா, அதோடது அதுக்கு தெரியும். அகநோக்கு முறையில் எழக்கூடிய முடிவுகள் முறையை பயன்படுத்துபவரை பொறுத்தது. இப்ப நான் திருடிட்டேன், என் மனசு குறுகுறுன்னு உறுத்துது, ஆனா நான் சொல்றதை கேட்டா மட்டும் தான் நான் நல்லாவே, கேட்கலனா. சோ அப்ப அந்த எழக்கூடிய முடிவுகள் அந்த முறையை பயன்படுத்துபவரை பொறுத்தது. சரிங்களா? அந்த இடத்துல போய் வைக்கிறது வைக்காதது அவர் விருப்பம். இப்ப சூனாப்பானா ஆட்டுக்குட்டியை திருடிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா அது அவருக்கும் தெரியும். சில நேரங்கள்ல பயம் இருந்தாலும் அதை காட்டிக்கிறாம இருப்பாரு. சோ அது அவருடைய பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை பொறுத்தது. அகநோக்கு முறை நம் நனவு நிலையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை மட்டுமே ஆராய வல்லது. நனவு நிலையில ஏற்படக்கூடியது, நனவிலி கிடையாது. பசிக்குது, தூக்கம் வருது, இதெல்லாம் நனவு நிலை. அந்த நிலையில ஏற்படக்கூடிய அனுபவங்களை மட்டுமே ஆராயறதுக்கு உதவுறதா அகநோக்கு முறை. இந்த கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. அகநோக்கு முறை அப்படின்றது நம் நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே ஆராய வல்லது. சரியா? அடுத்து பாருங்க, வரலாற்று அடிப்படையில் முதலில் ஆய்வு முறையாக தோன்றியது அகநோக்கு முறைதான். ஃபர்ஸ்ட் தோன்றிய பழமையான மெத்தடை அகநோக்கு முறைதான். உன்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, லேபு போட்டது அவர்தான். மன செயல்பாடுகள் பற்றி ஆராயவும் விதிகளை உருவாக்கவும் இந்த அகநோக்கு முறைதான் சிறந்தது. அடுத்ததா உற்றுநோக்கல் மெத்தட், அப்சர்வேஷன் மெத்தட். இங்க டீச்சர்ஸ் பயன்படுத்துறாங்கல்ல அப்சர்வேஷன் மெத்தட், பிறரை உற்று நோக்கி கவனிக்கிறது. அவனை கவனிச்சு அவனோட புலன்காட்சி நடத்தையை குறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ஒரு டீச்சர் முடிவுக்கு வர்றதுக்கு பேரு என்னது? உற்றுநோக்கல் முறை. இந்த உற்றுநோக்கல் முறை அப்படின்றது இயற்கையாக நிகழக்கூடிய உண்மையான சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் நோக்குவது. பாக்குறத என்ன செய்யணும்? கவனமா உத்து நோக்கணும், ஏன்னா தானு பண்ணிட்டு வரக்கூடாது. ஆதிசேஷையா சொல்றாரு. எப்போ? 1969. சரிங்களா? சோ வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார்? வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்திய பிரான்சிஸ் கால்டன். இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். 1969 நமது வரலாற்றில் நிகழ்ந்தது என்ன? தமிழக வரலாறு. சரிங்களா? யார் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். அடுத்து உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த வினாவரிசைகள் முறை. அது பாத்தீங்கன்னா என்னென்ன வினாவரிசை முறைகள் இருக்கு? ஆளுமை வினாவரிசை, மனப்பான்மை வினாவரிசை, வாக்கெடுப்பு வினாவரிசை. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், இந்த பையனுக்கு இந்த டேலண்ட் இருக்கா, அந்த இது ஆளுமை வினாவரிசை. மனப்பான்மை, இவன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோவப்படுவானா, நான் தன்மையா போவானா, அந்த மாதிரி கேட்கறது. அடுத்து வாக்கெடுப்பு. அடுத்து பல்வேறு கோட்பாடுகளினுடைய தந்தையை பத்தி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. என்னென்ன தந்தை இருக்காங்க பாருங்க. வில்லியம் வுட், உளவியலின் தந்தை. கேட்டல், முதல் உளவியல் ஆசிரியர். வில்லியம் ஜேம்ஸ், ஜேம்ஸ் யாரு? அமெரிக்க உளவியலின் தந்தை. நவீன உளவியலின் தந்தை யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆல்பர்ட் நே, நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை. லெவின், சமூக உளவியலின் தந்தை. காரல் ரோஜர்ஸ், மனிதநேய உளவியலின் தந்தை. ஜேபி வாட்சன், நடத்தையியலின் தந்தை.
மெஸ்மர் அப்படின்றது மருத்துவ உளவியலின் தந்தை. ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. கெஸ்டால்ட் அப்படின்றது மேக்ஸ், அதாவது கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை. கெஸ்டால்ட்ன்றது என்னது? ஒரு ஜெர்மானிக் வீடியோல என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். கெஸ்டால்ட் அப்படின்றது ஒரு ஜெர்மானிக் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் கெஸ்டால்ட் அப்படின்றது அந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சோ அதை கெஸ்டால்ட் தான் சொல்லுவோம். அதாவது ஆன்மாவை பயன்படுத்தினாங்க. 3 நிலைகள்ல சிந்திக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தினுடைய புலனுணர்வு, ஆன்மா, இது எல்லாத்தையுமே நரம்பு மண்டலத்தினுடைய உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. லெஸ்டர் க்ரோ மற்றும் மாலிஸ் க்ரோ தான் மனித நடத்தை மற்றும் உறவு முறைகளை பற்றி படிக்கிறதா சைக்காலஜின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்ததா கெஸ்டால்ட் அப்படின்ற ஜெர்மானிய சொல்லுக்கு உருவம் அல்லது வடிவம் கொண்டு முழு காட்சி பொருளை, அதாவது காட்சி பொருளை முழு உருவ அமைப்போடு பாக்குறது. மனசுல ஒரு கனவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி, ஒரு படிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது. அப்ப கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மானிக் வேர்டுக்கு உருவம் அப்படின்றது பேர். இங்க அந்த விஷயத்தை தான் கொடுத்திருக்காங்க. இது எங்க பாத்திருக்கோன்றத தொடர்பு படுத்தி படிக்கிறதுக்காக தான் நான் இப்ப முன்னாடி போனேன். சோ கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை. கெஸ்டால்ட்னா என்னது? மனசுல ஒரு விஷயத்த படிக்கிறப்ப அந்த விஷயத்தை அப்படியே பிம்பமா முன்னாடி வச்சுக்கிட்டு படிக்கக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் கெஸ்டால்ட். ஜெர்மானிக் வேர்டு. உருவம் அப்படின்றது பொருள். அதுல யார் தந்தை? மேக்ஸ். எபிங்காஸ் மறதி வளைவு பரிசோதனையின் தந்தை. மறதி மனிதனுக்கு தேசிய வியாதி. அந்த வியாதி கண்டிப்பா தேவை. பட் படிக்கிறதுல அந்த வியாதி இருந்தா பிரச்சனை. அடுத்து உளவியலோட பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள், என்னென்ன சைக்காலஜி இருக்கு? பொது உளவியல். இப்ப எப்படி சொல்றது, நமக்கு ரொம்ப ஒரு கிளாஸ் நடத்துறதுலயோ ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றதுலயோ கவனம் குறைவா இருக்குது அப்படின்னா நம்ம பொது உளவியல். அனைத்து உளவியல் பிரிவுகளுக்கும் பொதுவான கருத்துக்களை பற்றி சொல்றது. புலன்காட்சி, மன உணர்ச்சிகள், ஊக்குவிக்கிறது, கற்றல், சிந்தித்தல், இந்த மாதிரி விஷயங்கள். கல்வி உளவியல் அப்படின்றது குழந்தையினுடைய வளர்ச்சி திறன்கள், குழந்தை தனது சூழ்நிலையுடைய பொருத்தப்பாட்டை அடையக்கூடிய வகைகள், இது எல்லாத்தையும் ஆராய்வது குழந்தை உளவியல். இது 2ஆ பிரிக்கலாம். குளவி உளவியல், குமரப்பருவ உளவியல். நெறிப்பிரல் உளவியல் அப்படின்னு அர்த்தம் அசாதாரண நடத்தையை விவரிக்கக்கூடிய உளவியல் பிரிவு. இது மனநல மருத்துவருடன் தொடர்புடையது. எது? நெறிப்பிரல். ஒரு நெறி அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுறது. இது யாரு? மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட், அவரோட தொடர்புடையது. பிராய்டினுடைய உளப்பகுப்பாய்வு நெறிப்பியல் உளவியலுக்கு பெரிதும் உதவி இருக்கு. எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க பாருங்க. உள தடுமாற்றங்கள் திடீர்னு ஏற்படும். திடீர்னு நல்லா இருந்தாரு, அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் படிச்சுக்கிட்டே இருந்தாப்ல, திருதுப்புன்னு பார்த்தா அவர் ஒரு மாதிரி இதாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உள தடுமாற்றங்கள், நரம்பு நோய்கள், தன் கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறது, இதெல்லாம் நெறிப்பிரல் உளவியல். உடற்கூறு உளவியல், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள், புலன்கள், இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அதை பத்தி படிக்கக்கூடிய பிரிவு அதை பத்தி படிக்கக்கூடிய அந்த உளவியலின் பிரிவு உடற்கூறு உளவியல். மனிதனுடைய அந்த ஹார்மோன்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரிங்களா? சோ இனப்பெருக்க நேரங்கள்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், பூப்பெய்தும் பருவத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், அதெல்லாத்தையும் படிக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலங்களை பத்தி படிக்கக்கூடிய அந்த உளவியலோட பிரிவு உடற்கூறு உளவியல். ஒப்பீட்டு உளவியல், பிற விலங்குகளின் நடத்தையை ஒப்பிட்டு அவற்றின் தொடர்பு மனிதனோட நடத்தையை பிற விலங்குகளின் நடத்தையோட ஒப்பிட்டு கண்டுபிடிக்கிறது. டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறது. சிம்பன்சி குரங்கு நம்மளும் ஒன்னா இருக்கோன்றாங்க. அவங்க 2 பேரோடதையும் ஒப்பிட்டு எதுல நம்ம வேறுபடுறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ஒப்பிட்டு உளவியல். சமூக உளவியலின் தந்தை யாரு? வில்லியம் மக்டுகல். நடத்தை உளவியல், ஒரு தனி மனிதனுடைய நடத்தையை பற்றியும் குழுக்கள் அவற்றினுடைய தொடர்புகளை பற்றியும் விவாதிக்கிறது. ஒரு குரூப்பே இப்படி, இந்த சமூகமே இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்றது சமூக உளவியல். சரியா? இந்த கூட்டத்துல இந்த ஒரு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த 4 கலிசடை ஒன்னா சேர்ந்தா படிக்காதுமாங்க. இது ஒரு சமூக உளவியல். நம்மளை பத்தின நடத்தையை அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. சரியா? குழுக்களினுடைய மனநிலை மற்றும் எண்ணங்களை ஆராய்றது. நடைமுறை உளவியல் அப்படின்றது தொழில், விளம்பரம், கல்வி, மருத்துவம், குற்றவியல் மற்றும் உளவியல் பத்தி சொல்றது. இது நடைமுறை உளவியல். கல்வியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, மருத்துவத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு இந்த நடைமுறை உளவியல். இதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வீடியோ முடியுது. சோ நான் ஏற்கனவே கேட்ட 7 கொஸ்டின் நான் திருப்பி கேட்கிறேன். ஜேபி வாட்சன் டேஷ் உளவியல் நடத்தை அறிவியலை பத்தி சொன்னது யாரு? SOR வாய்ப்பாடை பத்தி சொன்னது யாரு? உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யாரு? காரணமின்றி கோவப்படுதல் அப்படின்றது நனவு அனுபவமா, நனவிலி அனுபவமா? உலக பகுப்பாடுன்றது யாருடைய கோட்பாடு? இது எல்லாத்துக்கும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.